கோலி டாக் கோலிவுட் நியூஸ். 25வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் ஏ.ஆர். ரஹ்மான். கவிதாலயா தயாரிப்புல மணிரத்னம் இயக்குன படம் ரோஜா. அரவிந்த் சுவாமி நாயகனா நடிச்ச இந்த படத்துல தான் ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைப்பாளரா அறிமுகமானாரு. இந்த படம் மட்டும் இல்லாம பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆனதோடு ஏ.ஆர். ரஹ்மானுக்கு தேசிய விருதும் கிடைச்சது. அதையடுத்து ஷங்கர் இயக்குன ஜென்டில்மேன் படத்துக்கு இசையமைச்சு தமிழ்நாடு அரசு விருது பெற்ற ரஹ்மான் 3வதா பாரதி ராஜாவோட கிழக்கு சீமையிலே படத்துக்கு இசையமைச்சாரு. இப்படியா குறுகிய காலத்துல தமிழ்ல முன்னணி இசையமைப்பாளரா ஆன அவரு ஹிந்தி ஆங்கில மொழி படங்களுக்கும் இசையமைச்சு ஆஸ்கர் விருதுகளும் வாங்கினாரு. குறிப்பா ரோஜாவுக்கு அப்புறம் தான் இயக்குன எல்லா படங்களுக்கும் ஏ.ஆர். ரஹ்மானையே இசையமைக்க வச்சிட்டு இருக்காரு மணிரத்னம். அவரை தன்னோட குருநாதர்னே மேடைகள்ல சொல்லிட்டு இருக்காரு ரஹ்மான். அந்த வகையில ரோஜா, திருடா திருடா, பம்பாய், இருவர், உயிரே, அலைப்பாயுதே, கன்னத்தில் முத்தமிட்டால்னு மணிரத்னம் படங்களுக்கு இசையமைச்சிட்டு வந்த ஏ.ஆர். ரஹ்மான் இப்போ அவர் இயக்க இருக்கும் காற்று வெளியிடை படத்துக்கும் இசையமைச்சிருக்காரு. இப்போ இறுதிக்கட்ட பணிகள் நடந்துட்டு வரும் அந்த படம் ஏப்ரல் 7ஆம் தேதி திரைக்கு வருது. மேலும் ஏ.ஆர். ரஹ்மான் சினிமாவுக்கு வந்து இது 25வது வருடம் மட்டும் இல்ல, மணிரத்னம் ஏ.ஆர். ரஹ்மான் கூட்டணிக்கும் இது 25வது வருடம்.